இதுவரையும் எப்போதும் எவிக்ட் ஆன கண்டஸ்டன்ஸை கெஸ்ட்டாக தான் கூப்பிடுவாங்க. இந்த முறை வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்லிட்டாங்க, நீங்களும் கண்டஸ்டன்ஸ் தான், நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஆனால் அப்படி உள்ளே வந்தவங்க அதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. அவங்களாம் என்னமோ பெரிய பிக் பாஸ் அறிவாளிகள் மாதிரி, மேதாவிகள் மாதிரி, இவங்களுக்கு வந்து உங்களை வெளியில் இப்படி பேசிக்கிறாங்க அப்படி பேசிக்கிறாங்க இதே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பிக் பாஸும் கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினார். இப்போ ஒரு மீட்டிங்கை போட்டு இப்போ வந்து யார் யாரை உடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் யாரை உடைச்சி இவங்க ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்களாம். உடனே அந்த சாச்சனா, நான் வந்து சவுண்டை உடைக்கிறேன். சவுண்டை உடைக்கிறியா? சரி, இல்லை முத்துவை உடைக்கவா? முத்துவை உடைக்கிறியா? நீ கொஞ்சம் நல்லா ஆர்வக்கோளராக இருக்கிற, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது இப்போதைக்கு. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம வரும்போது நம்மளாம் போகும்போது முத்து வந்து மரமாக இருந்தான், இன்றைக்கி அவன் ஆழமரமாக ஆகிட்டான். அவனுக்கு பயங்கர ஃபேன் பேஸ் வந்து போச்சு. நீ போய் இப்போ பண்ணினா ஒன்றை சில்லாக உடைச்சிடுவாங்க. அப்போ நான் சவுண்டு தான் அதே தானே. அப்போ நான் யாரை தான் உடைக்கிறது? நான் நேரம் வரும்போது சொல்லுவேன். அதுவரை நீ அமைதியாக இருக்கு. நீங்கள் விளையாடணும்னு முடிவு பண்ணியிருக்கல, நான் சொல்லுவேன். அதாவது என்னன்னா, ஃபேட்மேன் இருந்த வரையும் ஃபேட்மேன் தாங்க முடிவு பண்ணினே இருப்பார். இப்போ இந்த 8 பேருக்கு இவர் தான் லீடர் போல இருக்கு. எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரை உடைச்சி ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்களாம். ஒருத்தர் பார்ப்போம், இவங்க 2 பேரும் உடைக்கிறாங்களா இல்லை இந்த 8 பேரும் ஓடிடுறாங்களான்னு.